குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மாணவர்களும் இருந்தாலும் கூட அவங்க அந்த தனித்திறமைகளை சூழ்நிலைகளை பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுல நீங்கள் நண்பர்கள் அறக்கட்டளைங்கிற மூலமாகவும் பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு வர்றதை நாங்கள் அறிவோம். அதே போல் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை கொடுக்குறது, அவங்கள கூப்பிட்டு வச்சு கௌரவம் பண்ணுறது, அதே போல் அவங்கள இப்போ குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களை கேரளா போன்ற இந்தியாவுடைய மிக முக்கிய இடங்களுக்கு அழைத்து செல்வதனால அவங்களுடைய மனோதைரியம் மனோபலம் கூடும். அதே போல் அவங்களும் தமிழ்நாட்டினுடைய டிஎன்பியில் சேர்ந்துக்கிறதுக்கும், அதே போல் இந்திய அளவில் இருக்கிற கிரிக்கெட் வாரியம் அல்லது பல்வேறு கட்டமைப்பில் வெற்றி பெறுவதற்கும் நீங்கள் ஒரு படிக்கட்டாகவும் ஒரு ஏணியாகவும் இருந்து இந்த பல்வேறு பகுதி மக்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறதுல உங்களுக்கு உற்ற துணையாக தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் இருக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கிறேன். சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி மிஸ்டர். எல்லா முயற்சிகளுக்கும் உங்களுடைய எல்லா சிறந்த நோக்கங்களும் வெற்றியடைய வேண்டுமாய் நாங்கள் எல்லோரும் மனதார கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் சார். எம்எஸ்கே பாக்கியநாதன், இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு இதை வரவேற்று மகிழ்வதில் நாங்களும் ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமாக கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய நிகழ்வில் தங்களுடைய பணிகளை எல்லாத்தையும் எங்களுக்காக 2 நாள் தள்ளி வச்சுட்டு நிறுத்தி வச்சுட்டு இவ்வளோ தூரம் இந்த விளையாட்டு போட்டியை பார்த்து இந்த விளையாட்டு போட்டியை துவங்கி வச்சு நீங்கள் இதுக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக வந்ததுக்கு ரொம்ப ஒரு மிகுந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, இப்போ எங்களுக்கு இந்த இவ்வளவு சிறப்பான ஒரு வரவேற்பு மற்றும் பல்வேறு நன்மதிப்பை வழங்கிய தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம், அதே போல் இந்திய கிரிக்கெட் வாரியம், தமிழக கேரள கிரிக்கெட் வாரியம், பல்வேறு துறை அதிகாரிகள், பல்வேறு அணியினருக்கு தமிழ்நாடு வைகை விவசாய சங்கமும் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நன்றி மிஸ்டர் எம்எஸ்கே பாக்கியநாதன், நன்றி, தேங்க்யூ. இப்போது இந்த போட்டி நடந்துட்டு இருக்குது. இப்போ மைதானத்தோட நிலை பார்த்தீங்கன்னா இன்னும் காயலை, இன்னும் நமக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. இதில் எப்போ வேணாலும் மழை வரலாம். மழை குறுக்கிட்டு இந்த போட்டியை இடையூறு பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது.